நீ அவரை நோக்கி செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. வீணா போகுமோ? உன் கண்ணீர் விருதாவா போகுமோ? உன் ஜெபம் வீணா போகுமோ? இல்லவே இல்லை. ஆமே, உன் ஜெபத்துக்கும் கண்ணீருக்கும் உன் மாறாவுக்கு ஒரு மதுரத்தை தரும் வர கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை. ஆமே, நான் நீ எங்க வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல திரும்ப உன்னை சந்தோஷமாய் கொண்டு வந்து நிறுத்து வர நான் உன்னை கைவிடுகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. இன்னைக்கு இந்த நாளில பரமுனக்காக திறக்கப்படும் சகோதரி. யாக்கோபு தனித்து விடப்பட்ட யாக்கோபை தேற்றும்படியாக யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டு, ஆமே, வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணி வானத்தை தொடுகிறதாய், ஆமீன், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்ததை யாக்கோபுடைய கண்கள் கண்டது போல இன்றைக்கு உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. உன் கண்கள் காணும். உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. உன் கண்கள் காணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமா, என்னுடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நான் திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமே, வானத்தை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்ப ஒரு மனுஷனுக்காக பரலோகம் திறக்கப்படுமோ, எப்ப ஒரு மனுஷனுக்காக பரலோக ராஜ்யம் திறந்து கிரியை செய்யுமோ, அப்பந்தான் அவன் கடன் கொடுக்கிறவனாய் மாற்றப்படுவான். நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமே, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு இந்த ஆலயத்தையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகள் உண்டாகும்படியாக ஆவியானவர் சித்தமுள்ளவராய், போதும் நீ பூமியை பார்த்து பார்த்து சோர்ந்து போனது போதும். பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யமோ, ஆமே, உனக்காக பலமாய் இறங்கி வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு நம் நடுவில எழுந்தருளி இருக்கிறது. அதை பலவந்த பண்ணுகிறவன் பிடித்து கொள்ளுவான். மௌனமா இருக்கிறவனோ அசதியா இருக்கிறவனோ அல்ல, பரலோக ராஜ்யத்தை பலவந்த பண்ணுகிறவன் பிடித்து கொள்ளுவான். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கரத்திலே தருகிறேன். ஜெபம் என்கிற திறவுகோலை உன் கரத்திலே தருகிறேன். நீ ஜெபத்திலே தேவ சமூகத்திலே நின்று எவைகளை திறப்பாயோ அவைகள் உனக்கு திறக்கப்படும். எவைகளை அடைப்பாயோ அவைகள் உனக்கு அடைக்கப்படும். நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்படும். எவைகளை நீ கட்ட அவிழ்ப்பாயோ அவைகள் உனக்கு கட்ட அவிழ்க்கப்படும். கர்த்தருடைய பயங்கரங்கள் இன்றைக்கு வெளிப்படும். கர்த்தருடைய பயங்கரங்கள் இன்றைக்கு வெளிப்படும். ஆமென். கர்த்தருடைய சிற்றையை அற்பமா எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். இதோ நீ சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். கடந்ததை நினைத்து நீ கலங்காத. கடந்ததை நினைத்து கலங்காத. நடந்ததை மறந்துவிட்டு தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிக்க துவங்கு. ஆர்ப்பரிக்க துவங்கு. ரிகமலதரமனஷ ரிகபபலதுரப சம்துராதனரபலதரப ரிகவரபலப சம்துராதல் கடக சம்துர. ஹalleluya hallelujah 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 ரிஹமமமரதலமனஷ. ஹalleluya. தடைகளை உடைக்கிற ஆவியானவரே, தடைகளை உடைக்கிற ஆவியானவரே, ஆமென். கர்த்தத்துவத்தை தோளிலே வைத்திருக்கிறவரே, ஆமென். உம்முடைய ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ஒவ்வொருடைய கரத்திலே நீர் வைக்கிறபடியா ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Yes, Jesus. Yes, Jesus. Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷன் அல்ல சகோதரி, மனுஷன் அல்ல சகோதரா.
ஒருவேளை மனுஷனுடைய கண்களுக்கு நீ மறைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய கண்களுக்கு நீ மறைவா இல்லை என்பதை நீ புரிந்து கொள். உன் சூழ்நிலை, உன் காரியம், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் சத்தத்திற்கு என் செவிகள் திறந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நல்ல நாளில இப்படி சபை உங்க இருதய ஆண்டவருக்கு நேராக திறந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நீ பார்த்து ஜெபிக்க துவங்கு. உன் மேல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிற, உன் ஜெபத்துல ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிற. இன்றைக்கு நீ இந்த ஜெபத்தினாலே, துதியினாலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு எந்த வாசல் திறக்கணுமோ நீ ஜெபிக்கும் போது அந்த வாசல் திறக்கப்படும். ஆமீன். எந்த சத்துருவின் கதவுகளை அடைக்கணுமோ, சத்துரு எந்த வழியா வந்துட்டு இருக்கிறான், சத்துரு எந்த வழியா வந்து உன்னை பாழாக்கி கொண்டிருக்கிறான், அந்த கதவுகளை உன் ஜெபத்தினால இன்னைக்கு அடைக்க முடியும். உன் ஜெபத்தினால இன்னைக்கு அடைக்க முடியும். கர்த்தர் ஒரு திறவுகோலை இன்றைக்கு சபைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு திறவுகோலை என் ஜனத்திற்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கும்படியாக உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர், நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர், இதோ அவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவராய், வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்து கொண்டிருக்கிறவராய். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நிலையங்கி தரித்தவராய், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இதோ நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. ஆமென். அக்கினி ஜுவாலையான கண்களை போல அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அப்படியே உன்னை தாழ்த்தி, அவருடைய பாதத்தில் அப்படியே உன்னை தாழ்த்தி, ஆமென். அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல இருக்கிறது. உழைக்களத்தில் காண்ட வெண்கலத்தை போல அவருடைய பாதம் இருக்கிறது. அவருடைய பாதத்தில் அப்படியே உன்னை தாழ்த்தி, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆவியானவரே, என்னை கரத்திலே எடுப்பீராக, என்னை ஆளுகை செய்வீராக. ஆமென். என்னிலே அசைவாடுவீராக. பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ஆண்டவரே, உம்மை காயப்படுத்தின காரியங்கள், ஜெபிக்காம உம்மை தேடாம உம்மை மறந்து வாழ்ந்த நாட்கள் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரமான் சென்ற நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை மறந்து போனாலும் நீ மறக்காமல் திரும்பவும் என்னை தேடி வந்தீரே. ஆமென். ரிகபல தரபல ரிகல ஷேஹமரதுரபா ரிகபலதுரபா. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தது போல என்னை கண்டுபிடிக்கும்படி இறங்கி வந்தீரே ஆண்டவரே. ரிகபல ஷேரே மனதனா. உங்க கரத்துல என்ன தருகிற ஆண்டவரே, உங்க பாதத்துல என்ன தருகிற ஆண்டவரே. ஆமென். அந்த இளைய குமாரன் திரும்பவும் தன்னுடைய தகப்பனை வந்து கட்டி அணைத்து கொண்டது போல, ஆமே சகோதரன், தேவ சமூகத்தில் ஒன்று கூட உன் இருதயம் இணையட்டும். அவரை பற்றி பிடித்துக்கோ. இன்றைக்கு ஆவியானவர் உன் கரத்தை பிடிக்க விரும்புகிறார். நான் உன் கரத்தை பிடித்து பயப்படாதே, 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 நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. போதும், உன்னுடைய சுய பலத்தினால ஓடினது போதும். கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடித்துக்கொள். ஆவியானவர் சொல்லுகிறேன், என் கரத்தை பிடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பேதுருவை போல அமிழ்ந்து போகிறதுக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். கர்த்தருடைய கரத்தை பிடி. பேதுருவை கை நீட்டி அமிழ்ந்து போன பேதுருவை கரம் பிடித்து தூக்கி விட்டது போல இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார்.
சொல்லுகிறார், நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கலனா தோற்று போயிருவ, அதை மறந்து போகாத. நீ கர்த்தரை உயர்த்தலனா நீ சோர்ந்து போயிருவ, மறந்து போகாத. இன்னைக்கு ஜெபிக்க ஜெபிக்க உன் விசுவாசம் பெருகும், உன்னுடைய விசுவாசம் பெருகும், உன்னுடைய விசுவாசம் இன்னும் பெருகும். விசுவாசத்தினாலே நீ உலகத்தை ஜெயிப்பாய், விசுவாசத்தினாலே நீ நன்மைகளை கண்டுகொள்ளுவாய். ஆபிரகாம் விசுவாசித்து வானத்து நட்சத்திரங்களை போல படுகி பெருகினது போல இன்றைக்கு நீ விசுவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் வாழ்க்கையில ஒரு திரளாய் உண்டு பண்ணுகிறார், ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென். மனுஷன் அல்ல, பரலோக ராஜ்யம் இறங்கி செயல்படுகிறது. ஆமென். மனுஷன் வழிகளை அடைத்தான், உண்மைதான். மனுஷன் உனக்கு அனுகூலமா கிரியை செய்யல, உண்மைதான். ஆனா பரலோக ராஜ்யம் இன்றைக்கு உனக்காக திறந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு நாம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் செயல்படுகிறது. உன் குடும்பத்தில் தேவ சித்தம் வெளிப்படுகிறது. உன் குடும்பத்தின் உன் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறது. அதை ஒருவனும் தடுக்க மாட்டான், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான், அதை ஒருவனும் தடை செய்ய மாட்டான். கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்னு திட்டம் வைத்தாரோ, கர்த்தர் வாழ்க்கையில எவைகளை செய்ய வேண்டும் என்று நோக்கம் வைத்தாரோ அவைகள் இன்றைக்கு நிறைவேறும், இன்றைக்கு நிறைவேறும். ஜீவ பலியை அப்படியே ஒப்புக்கொடு. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு திரும்பி நீ தேவனை தேடும் போது உன் குடும்பத்துல சேமம் வருதா இல்லையான்னு பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோதித்து பார் ஆண்டவரே. ஆமென். நீ பரிசுத்தமா இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையில நல்லவரா இருப்பேன், உத்தமனுக்கு நான் உத்தமனா இருப்பேன், புனிதனுக்கு நான் புனிதனா இருப்பேன், மாறுபடுகிறவனுக்கு நான் மாறுபடுகிறவராகவே தோன்றுவேன். சபையே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உன்னை தாழ்த்தி தாழ்த்தி இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவர் உனக்காக கிரியை செய்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், உன்னுடைய வழிகள் மாறி மாறி விசாரப்பட வேண்டாம். ஆமென், உன் வழிகள் மாறி மாறி விசாரப்பட வேண்டாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடி. ஆமென், ஆமென். நீ இரண்டு நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்க வேண்டாம். இரண்டு நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்க வேண்டாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால் உன்னை விடுவிக்கதான் பாரு. கர்த்தரே உனக்கு தேவன், அவரே ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன், அவரே பூமியின் ஆளுகை செய்கிறவர், வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர், எல்லா மனுஷருடைய ஆசையின் சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் வல்லமை உள்ள கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் சத்துருவின் கண்ணிகள் தெறிப்புண்டு போகிறது. இதோ ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. தேவ ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. தேவ ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. என் கரத்தை பிடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வா வா, தொட்டுப்பார், தொட்டுப்பார். ஆமென், ஆமென். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி தீமைக்கு ஒப்பு கொடுப்பேன்? உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் விடுகிறது இல்லை. அதற்காக நான் உன்னை அழைத்தேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னை அழைத்தேன். உறுதியாய் பற்றி பிடி, உறுதியாய் பற்றி பிடி, விட்டு விடாத, விட்டு விடாத. அவராலே உனக்கு இரட்சிப்பு மீட்பு உண்டாகிறது. கர்த்தராலே உனக்கு இரட்சிப்பு மீட்பு உண்டாகிறது. Rikabala rashabala dura hapsandara dinarabala daraba rikabarabala shabala darabala balaba rikabarabala shamdarabalaba. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து சபை ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும், சபை ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும். பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். இரண்டு நினைவுகள் அழிக்கப்படுகிறது. இரண்டு நினைவுகளினால குந்தி குந்தி ஆமென் கர்த்தரை தேட விடாதபடி இருதயத்தை அலக்கழித்துக் கொண்டிருந்த நினைவுகள் உடைக்கப்படுகிறது. ஆமே, ஆமே. சிந்தையில விடுதலை உண்டாகிறது. ஆமே, கர்த்தருடைய சிந்தை உண்டாகிறது. பரிசுத்த சிந்தை இப்பொழுது உன் மீது வைக்கப்படுகிறது. மாம்ச சிந்தை உன்னை விட்டு நீங்கி போகிறது. ஆவியானவர் உறுதியை பற்றி பிடிக்கிற தேவ வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென்.
ரிகா பாபா பலதரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, கிரியை செய்கிறவரே, அசுத்தங்களை உட்டிக்கிற ஆவியானவரே, மாம்ச கிரியைகள் அழிவதாக, மாம்ச கிரியைகள் அழிவதாக. ஆவியிலே ஜெயம் உண்டாகிறது, ஆவியினாலே ஜெயம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிந்து வெளியேறட்டும். ரிகாபலா, மறைந்து கிரியை செய்ய துடிக்கிற எல்லா அந்தகாரங்களும் ஒன்றுமில்லாமல் எரிந்து சாம்பலாக்கப்படுகிறது. ரிபாலதரபலகரபனா ரிகபரமனமோ ஷபலதரபா ரிஹமமரதமனரஷே. Hallelujah, hallelujah, hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Amen, amen, amen. Hallelujah. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று எஸ் ஜீசஸ். ஆவியானவர் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய கரத்தை உறுதியாய் பிடி. கர்த்தருடைய கரத்தை பிடிங்க. நீங்க தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ தேட தேட உங்க விசுவாசமோ உங்க இருதயம் வாஞ்சையும் ஆண்டவரை எவ்வளவா கிட்டி நெருங்குமோ அவ்வளவா அவருடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். உன் விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஆவியா இருக்கிற தேவனை பார்க்கணும்னு உங்க மாம்ச கண்களை அடைத்து சிந்தியை செதற விடாம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய பலத்தினாலோ உன்னுடைய பராக்கிரமத்தினாலோ செய்ய முடியாத அநேக காரியத்தை என்னுடைய ஆவியினால நான் உனக்கு செய்வேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரை சார்ந்து கொள், ஆவியானவரை சார்ந்து கொள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அப்படி கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே உண்மையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், உண்மையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அவருடைய கிரியைக்கு இடம் கொடுத்து பாருங்க சகோதரி. நீ அவருடைய கிரியை மட்டுப்படுத்தாத. உன் பலவீனத்தையோ உன் சிந்தை சிதறலையோ கொண்டு கர்த்தருடைய கிரியை நீ மட்டுப்படுத்தாத. இடம் கொடுத்து பாரு, அவர் கிரியை செய்ய இடம் கொடுத்து பாரு. அவர் வாஞ்சையா எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கழுகு தன் குட்டியின் மேல அசைவாடுகிறது போல உன் மேல அசைவாடணும்னு அவர் விரும்புகிறாரு. உன் மேல நிழலிடணும்னு அவர் விரும்புகிறாரு. தமது கரத்தின் நிழலினாலே உன்னை மூடி தமது சத்துவத்தினால் உன்னை இடைக்கட்டி அவருடைய கரத்தில் இருக்கிற சத்துவத்தையும் வல்லமையும் உன் மீது வைத்து நான் உன்னோடு கூட பயங்கரமானவர் இருக்கிறார் என்பதை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு எதிர்நோக்கி அதை வாஞ்சிட்டு அப்படி கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே பரம் திறக்கப்படட்டும், எனக்காக பரம் திறக்கப்படட்டும். வான தூத சேனைகளோடு இறங்கி வாங்க ஆண்டவரே. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு இப்போ இறங்கி வாங்க ஆவியானவரே. ஆண்டவர் உண்மையை நான் உறுதியாய் பற்றி பிடிக்கிறேன், உங்க கரத்தை நான் உறுதியை பற்றி பிடிக்கிறேன். ஆவியானவருக்கு என்ன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானுடைய பயங்கரமான கிரியைகளுக்கு, பரலோக ராஜ்யத்தின் திட்டத்திற்கு, பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு எங்க நடுவில் இறங்கி கீழே செய்யும்படியாக இடம் கொடுக்கிறேன். என்ன இடம் கொடுக்கிறேன், என்ன தாழ்த்துகிறேன், என்ன தாழ்த்துகிறேன். ஆண்டவரே பாவியாகி என் மீது கிருபையாயிரும். என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பார்க்கும்படியாக நான் வாஞ்சியாய் நிற்கிறேன். என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். ரிகா பலதர பலதரனா ரிகபரபலபோ ஷபலதரபரபலபரபலபா ரிகமமனரா. எலியாவை கொண்டு போகும்படியாக அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு சுழற் காற்றிலே ஆவியானவர் இறங்கி வந்து அவனை எடுத்துக்கொண்டு சென்றது போல இன்றைக்கு பரம் திறக்கப்பட்டு பயங்கரமாய் கர்த்தருடைய மகிமை அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க. ஓ ரஹல ஷரம
காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல இன்மேல் வந்து வந்துடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல இன்மேல் வந்து வந்துடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து வந்திடும். விண்ணக காற்றே நீ அப்படி அந்நிய பாஷையை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நாம அப்படியே கர்த்தருடைய ரகசியங்களை அறிவிக்கட்டும். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறான். யூதாவே எழுந்து துதி, உன் சத்துருவின் பிடரிய கர்த்தரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஆவியில எழுப்பி யுத்தம் பண்ணு, ஆவியில எழுப்பி போராடு. எந்த சமயத்திலும் நீ ஆவியில பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கரத்தில தருகிறேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கரத்தில தருகிறேன். நீ தேவ ஆவியினாலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட அவிழ்ப்பாயோ அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை பேசி ஜெபி சகோதரா, உனக்காக வழி திறக்கப்படுகிறது. பெரிய பர்வதம் சருபாபேலுக்கு முன்பதாக சம பூமி ஆக்கப்படுகிறது. இதோ கர்த்தர் இரும்பு கால்பால்களை முறிக்கிறார், வெண்கல கதவுகளை திறக்கிறார். பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு, பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு தமது ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக பரலோக ராஜ்யத்தின் மகிமை ரிகா லவ்ஷே ரம்தல கடகந்தா ரிகம்தர பலவ ஷாவனோ ரிஹம்தர பலவ ரிகவர பலவ ரிவல்வ உடம்தர தியாக்கவர பலவ. ஆமென். வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து தேவ மகிமை பெருமலையை போல எங்க நடுவில் ஊற்றப்படுகிறபடியா சோதரம். ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அக்கினி தலலாய் ரிபலஷரஹதரரரா ரிகமமமரதனா எல்லா அசுத்தங்களும் எரிந்து சாம்பலாகிறது. பிசாசின் கிரியைகள் அழிகிறது, மாந்திரிக கிரியைகள், வன்கண் எரிச்சல் பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். வியாதியின் கூறுகள் உடைக்கப்படுகிறது, வியாதியின் கட்டுகள் அழிகிறது, பலவீனத்தின் கட்டுகள் உடைந்து வெளியேறுகிறது. தேவ ராஜ்யத்தின் வல்லமை பலத்த சத்துவத்தோடு உன் மேல இறங்கி வந்திருக்கிறது. இடங்கொடு அந்த வல்லமை உன் சரீரத்தை நிரப்பட்டும், அந்த வல்லமும் ஆவியை நிரப்பட்டும், அந்த வல்லமை ஆத்துமாவை நிரப்பட்டும். ஆமென்.
முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, கழுத்தளவு அல்ல, ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆவியானவருடைய கருக்காக்குகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்பப்படுகிறார். தேவ ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார். ஜெபம் என்கிற அபிஷேக வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார். அபிஷேக நதி, அபிஷேக நதி, ஜீவ நதி, ஜீவ நதி எங்க நடுவில் ஊற்றப்படுகிறபடியே சோத்திரம். எல்லா அசுத்தங்களும் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிவதாக. பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற சபிக்கப்பட்ட நுகமே இயேசுவின் நாமத்தினால உன்னை கடிந்து கொள்ளுகிற இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று பக்தன் சொன்னது போல நீ ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய், ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய். உன்னுடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்குரியல் ஆக்கப்படுகிறது. உன்னுடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்குரியவைகள் ஆக்கப்படுகிறது. துதி துதி துதி. கர்த்தர் உன்னை விடுவித்து விட்டார். துதி. ஆமென். கர்த்தர் உன் பிள்ளைகளை நினைத்தருளி விட்டார். துதி. கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றங்களை செய்து விட்டார். துதி. ஆமென். உன் தடைகள் எல்லாம் உடைத்தவர் வழி திறந்து விட்டார். கர்த்தரை துதி. மகிமைப்படுத்து, உயர்த்து, உயர்த்து. நீ கண்டிராத தேவ மகிமை. ஆமென். நீ இதுவரை பெற்றிராத உன்னத மகிமை. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய கரத்தின் கிரியைகள் குறுகி போகவில்லை. கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். அதை வாஞ்சிக்கிறவன் இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுகிறார். தாகமுள்ளவன் மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதை ஆசைப்படுகிறவன் மேல அந்த ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கி செயல்பட்டது போல, ஆமென், மேல் வீட்டறையில் இறங்கினது போல வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து உன்னத மகிமை, வானத்திலிருந்து ஒரு பலத்த காற்று, வான் அக்கினி, வான் அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி, அசுத்தங்களை எரிக்கிற அக்கினி, பாவத்தை உடைக்கிற அக்கினி, பரிசுத்தமாக்குகிற அக்கினி, பரலோக தேவனை தரிசிக்கும்படியாக கரைதிரை ஆற்ற கன்னிகையாய் புத்தி உள்ள மனவாட்டியாய் அவருக்காக நிற்க ஆயத்தமாக்குகிற அக்கினி. ரீபா மாபா லதா ரமா லரஷ ரிகமா ரமா லதுர பலதிர வஷந்தரமனா ரிகமா லதா ரமா லதர ரிகமா லதா ரமா லஷ ரிகமா ரதா லதா ரமனா. கிதியோனே, கிதியோனே, எழுந்து போராடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ போ, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ போ. உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ. எழும்பி காரியத்தை நடப்பி, எழுந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய். உன்னுடைய கொஞ்சம் பலத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். உடமன ஹந்தராதன ரபலக சந்துராதன ರೀ ರಜದಲ್ಲಿ ಕಡಗ ಶಂದುರೆ ರೀ ರಚ್ಚ ಸ್ಕೈಡಗ ರಗದಾನೋ ರಿಕ್ಕಬರ ಬಲಬೌ ಶಬಲದರಬ ರೀ ಹಂದಲಬೌ ಶ್ಯಾರಬಲದರ. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் மழையை வருஷிக்க பண்ணுவேன். மழை துளி விழுகிறது போல கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக, உன் குடும்பத்துக்கு நேராக வந்து அமர்ந்து கொண்டே இருக்கிறது. அவள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. நீ ஜீவனை பற்றி பிடித்து
கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிப்பேன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பாரு. உன் பிள்ளைகளை நான் வாழ வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. வானம் திறந்து மனுஷன் உனக்கு பாதைகள் எல்லாம் அடைத்துட்டான், உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற உனக்காக பரலோக ராஜ்யத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்படி கரத்தை பரத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர்ட்ட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ குறைவுபட வேண்டும் என்பது அவருக்கு சித்தம் அல்ல, அவருக்கு விருப்பமும் அல்ல. ஜீவனை பற்றிப்படி, தேவனை பற்றிப்படி, பரிசுத்தத்தை பற்றிப்படி, மகத்துவமானவரை பற்றிப்படி. உலகம் அல்ல, உலகத்தில் இருக்கிற பணமோ பொருளோ கையின் பிரயாசங்களோ தொழிலோ குடும்பமோ மனிதர்களோ அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை உண்டாகும். இன்றைக்கு இறங்கி வருவோம். ஆவியானவர் பலவந்தம் பண்ணுகிறார், பலவந்தம் பண்ணுகிறார். ஆமேன். அவருடைய ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை அவர் பலவந்தம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள், பிடி பிடி, வா தேவனிடத்தில் நெருங்கு, உனக்கு நன்மையும் மேன்மையும் என்னிடத்தில் உண்டு என்று அவர் உன்னை பலவந்தம் பண்ணுகிறார். அதை பலவந்தம் பண்ணுகிறவன் பிடித்துக் கொள்ளுகிறான், அதை பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அவரை விடாமல் பற்றி பிடிக்கிறவன் அதை வாங்கிக் கொள்ளுகிறான். Yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. Rika baba la daramana, Rika baba sharala taramana. அப்படி ஆண்டவரை பார்த்து என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் நேசரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர்